இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த உடலை காக்கக்கூடிய உன்னதமான மருந்து தான். இந்த மருந்தின் மகிமை தெரியாமல் தேடி அலைகின்றவர்கள்தான் கோடானும் கோடி பேர். நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நடக்க வேண்டுமென்றால் நம் முன்னோர்கள் இந்த ஆன்மீகத்திலே நீ என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கிடைக்கும். நாம் இந்த ஆன்மீகத்தில் கூட கட்சி மாதிரி உருவாக்கிட்டு நான் முருக பக்தன், விநாயக பக்தன், நான் விஷ்ணு பக்தன், சிவபக்தன் இப்படி தனித்தனியாக சொல்லிகிட்ருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி குணாதிசை உண்டு. அந்த குணங்களுக்கேற்ப அந்தந்த சாமிகளுக்கு கோயிலில் அந்த வழிபாட்டு முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது இங்கிருந்து நிறையா பேர் பழனி மலைக்கு முருகனை தேடி காவடி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் முருகர் கோயிலுக்கு மட்டும் அதிகமாக காவடி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே மறைஞ்சு நிற்கிற மருத்துவம் தான். முருகர் சிவனோட பையன்தான், விநாயகரும் சிவனோட பையன்தான். ஆனால் முருகருக்கு காவடி எடுக்கிறாங்க, விநாயகருக்கு காவடி எடுக்கிறதில்ல. காரணம் என்ன? விநாயகர் எப்பொழுதுமே அறிவாளி, முருகர் எப்பொழுதுமே தான் தான் என்று சொல்லக்கூடிய கோபக்காரர். அந்த கோபக்கார சாமிக்கு கோபத்தை குறைக்க வேண்டுமென்றால் அவருடைய பக்தர்களெல்லாம் இந்த காவடி எடுக்கும் பொழுது கோபம் குறைகிறது. காவடிக்கும் கோபத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்குது.